ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் பற்றி தான் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி ராசி மண்டலத்தில் 11வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெய்வத்தை விழுந்து வணங்குவாங்க. ஆனாலுமே கூட ஏன் நமக்கு இன்னமும் நம்மளுடைய நிலைமைகள் இப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியானது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலுமே கூட அவங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது தான் இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும். என்னதான் நம்ம கடவுள்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப உண்மையாக நம்மளுடைய பக்தியை செலுத்தினாலுமே கூட ஒரு சில நேரங்களில் பாதிப்புகள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கொடைத்தன்மை உடையவர்கள். அதாவது யாரும் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் என்னென்னலாம் பார்க்குறதே கிடையாது. ஸோ உடனே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளாக வந்து சேர்ந்துடும். ஆனால் இந்த டைமில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது. பல விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது. ஸோ இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஏராளம். அதுவும் கடந்த வருடம்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைகள். அதாவது உடல் ரீதியான பாதிப்புகளை தாண்டி பண ரீதியான பாதிப்புகளை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கியிருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியானது விலகிருச்சு, ஆனாலும் இன்னும் அந்த கஷ்டம் பாதிப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ம சனி தான் விலகிருக்கே தவிர சனி பகவான் முழுமையாக விலகலை. சனி பகவான் இப்போ பாத சனியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய ஆசி கிடைக்கல. ஸோ குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு படலை அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாகவே உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் கிடையவே கிடையாது. ஸோ இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களை கொஞ்சமாக வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப அமர்க்கலமாக பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செப்டம்பர் மாதத்தை பற்றி முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ பெரிய அளவில் கஷ்டங்கள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது, கவலைப்படாதீங்க. அதுவும் கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டங்களை விடவா இனி உங்களுக்கு கஷ்டம் வந்துட போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு போயிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாதீங்க. இனி எல்லாமே விலகி சிறப்பான ஒரு நாட்கள் நெருங்கிட்டுருக்கு. செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பாதிலாம் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 2 சுபகிரகங்கள் இணைய போகுது, குருவும் சுக்கிரனும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசியை நல்ல வலுப்படுத்தி கொடுக்குறாங்க. சனி பகவானால் பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அதை தாண்டி 2 சுபகிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய விசேஷ ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை. அதுவும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஜென்மசனி விலகிருச்சு, இருந்தாலும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரவே இல்லை, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சிந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது தெரியுது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது யார் மூலியமாவது யாராவது உங்களுக்கு உதவிகளை செஞ்சுடுவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். 10 வருஷமாக குருவோட பார்வை இல்லை, அந்த நாட்களே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ இனி குருவோட பார்வை கிடைக்க போகுது. அப்படிங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை அப்படியே மாறப்போகுது. குரு சுக்கிரனுடைய பார்வை சேர்ந்து கிடைக்க போகுது. அதாவது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போகும். இது நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம், நினைத்ததை எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு கட்டணும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கிளியர் ஆகலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கறது. அதோடு மட்டும் இல்லாமல் நல்ல செழிப்புகளானது இந்த டைமில் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா வேலை தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். வியாபார அமைப்புகளும் நல்லாவே இருக்குது.
ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ ஜென்ம ராகுவா வந்து உங்களுக்கு இருக்க போகிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கெலாம் ஜென்ம ராகுவா இருக்க போகிறது கிடையாது. இன்னும் ஓராண்டில் வந்து விலகிடுவார். ஸோ இன்னும் 1 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். ஸோ ராகு மாறுற வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டங்கள் ஒரு அமோகமான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து சொல்லலாம். ஸோ என்னதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு சுக்கிரனுடைய அமைப்புகள் எல்லாம் இருந்தாலுமே கூட செலவு அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய செலவுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சனி பகவான் 2ல் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சனீஸ்வர பகவான் 2ல் இருக்கிறதுனால பண வரவில் கொஞ்சம் பாதிப்புகளை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு. 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரக்கூடிய டைமில் அப்பா உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நன்மைகளை வந்து வாரி வாரி கொடுக்க போகிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். திருமண சுபகாரியங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறமா தான் புதன் 8வது இடத்துக்கு வருவார். ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம். அஷ்டமனத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். அதே ஒரு சில கிரகங்கள் அஷ்டமத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். அந்த வரிசையில் புதன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. யோக நிலையில் வந்து இருக்கிறாங்க. அதனால் திடீர் பண வரவுகளானது கிடைக்கும். பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பங்குச்சந்தை முதலீடுகள்லாம் செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனால் இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அமோகமான காலகட்டம். ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதன் மூலமாக லாபங்கள் பன்மடங்கு வந்து கிடைக்கும். இந்த மாதம் சுக்கிரன் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறதுனால பெண்களால் உங்களுக்கு ஒரு சில விரயங்களானது ஏற்படலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பராசியுடைய பெண்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களால அவமானங்களை கூட நீங்கள் படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெண்கள் விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கணும். பெண்கள் மூலமாக உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வாகனங்களை வந்து அடிக்கடி வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ வாகனத்தில் வந்து அடிக்கடி பழுது பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. உறவினர்கள்கிட்டையும் அப்படி தான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ள ராகுவும் 7வது இடத்துல கேது பகவானும் இருக்காதனால அப்பப்போ உங்களுடைய மனசில் குழப்பங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த குழப்பத்திற்கான விடை எப்போ கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு யோசனையோடையே தான் இருப்பீங்க. புதிய நபர்கள்ட்ட பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கும்பராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜாமீன் மட்டும் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஷூரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த மாதம் சூரிய பகவான் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்க ரீதியாக நிறைய பகைகளானது வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ லேண்டு எதுவும் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை வண்டி வாகனங்கள் வைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். லைசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேலும் பைக்குக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வண்டி வாகனம்னு எடுத்துட்டிங்கன்னா பைக் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாமே தான். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாயிடும். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். கும்பராசியை உடையவங்களுக்கு அரசியல் இந்த டைமில் வந்து கை கொடுக்காது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சரிவை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கவனமாகவே இருங்க. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களுக்கு பழக்கமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் பகச்சிக்காதீங்க. வீணாக வம்பு வழக்குகளெல்லாம் வந்துடும். கவனமாக இருக்கணும். மேலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 9வது இடங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே முன்கோபம் கண்டிப்பாக இருக்கும். இந்த முன்கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. சகோதர சகோதரிகள் இருக்காங்க உங்களுக்குன்னா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். விட்டு கொடுத்து போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சனி பகவான் 2வது இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பணத்துக்கு கொஞ்சம் வந்து டிமாண்டாகவே தான் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். ஸோ வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் முழுமையாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையாக பார்த்து அனுமன் ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அனுமன் கோவிலில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க. உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை இன்னும் மென்மேலும் வளரச் செய்யும். குறிப்பாக
இந்த மாதிரி இடங்கள்ல இல்லை அப்படின்னா கால்நடைகள் இருக்குன்னா அந்த கால்நடைகளுக்கு உணவுகள் வந்து கொடுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த பதிவில் கும்பராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.